வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அருமையான ஒரு சிந்தனை கதையை பார்க்கலாம், பாருங்கள். பில்கேட்ஸ் கம்ப்யூட்டர் உலகின் ஜாம்பவான். உலகின் முதல் பணக்காரனாக இருந்தபோது ஒரு தடவை இந்தியா வந்திருந்தார். பில்கேட்ஸை பார்த்து ஒருவர் கேட்டார், உங்களை விட பணக்காரர் வேறு யாராவது இருக்கிறாரா? பில்கேட்ஸ், ஆம், ஒருவர் இருக்கிறார். யார் அவர்? பில்கேட்ஸ், பல வருடங்களுக்கு முன் நான் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டேன். நியூயார்க் விமான நிலையம் சென்றேன். நாளிதழ்களின் தலைப்புகளை படித்து கொண்டு இருந்தேன். நாளிதழ் ஒன்றை விரும்பி வாங்கலாம் என நினைத்தேன். ஆனால் என்னிடம் சில்லறை நாணயம் இல்லை. எனவே அதை விடுத்தேன். அப்போது ஒரு சிறுவன் என்னை அழைத்து அந்த நாளிதழ் பிரதி ஒன்றை கொடுத்தான். என்னிடம் சில்லறை இல்லை என கூறினேன். அதற்கு அந்த சிறுவன், பரவாயில்லை, இலவசமாக கொடுக்கிறேன் என்றான். 3 மாதம் கழித்து நான் அங்கு சென்றேன். மறுபடியும் அதே கதைதான் நடந்தது. நாளிதழை இலவசமாக கொடுத்தான். ஆனால் நான் வாங்க மறுத்துவிட்டேன். அதற்கு அந்த சிறுவன், பரவாயில்லை, வாங்குங்கள், இன்று எனக்கு கிடைத்த லாபத்தில் இருந்து தருகிறேன் என்று சொல்லிக் கொடுத்தான். 19 வருடங்கள் கழிந்தன. நான் பணக்காரனாகிவிட்டேன். அந்த சிறுவனை மறுபடியும் காணும் ஆவல் எனக்கு மேலோங்கியது. 1.5 மாதம் தேடுதலுக்கு பின் அவனை கண்டுபிடித்து விட்டேன். நான் கேட்டேன், என்னை தெரிகிறதா என்று. ஆம், தெரிகிறது. நீங்கள் புகழ்வாய்ந்த பில்கேட்ஸ். பல வருடங்களுக்கு முன் 2 முறை எனக்கு இலவசமாக நாளிதழ்களை வழங்கினாய், ஞாபகம் இருக்கிறதா? தற்போது நீ என்னவெல்லாம் விரும்புகிறாயோ அதையெல்லாம் உனக்கு கைமாறாக தர விரும்புகிறேன் என்றேன். உங்களால் அதற்கெல்லாம் ஈடு செய்ய முடியாதே என அந்த இளைஞன் கூறினான். ஏன் என்றேன். அதற்கு அந்த இளைஞன் சொன்னது, நான் ஏழையாக இருந்தபோது கொடுத்தேன். ஆனால் நீங்கள் பணக்காரன் ஆன பின்பே எனக்கு கொடுக்க வருகிறீர்கள். நான் ஏழையாக இருந்தபோது கொடுத்தேன், ஆனால் நீங்கள் பணக்காரன் ஆன பின்பே எனக்கு கொடுக்க வருகிறீர்கள். ஆகவே நீங்கள் எவ்வாறு அதை சரிக்கட்ட முடியும் என்றான். அன்றே உணர்ந்தேன், என்னை விட பணக்காரன் அந்த இளைஞனே என்பதை. கொடுப்பதற்கு நீ பணக்காரனாகவோ இல்லை பணக்காரன் ஆகும் வரை காத்திருக்கவோ வேண்டும் என்பதோ கிடையாது. உதவுவதற்கு ஏழையாகவோ பணக்காரனாகவோ நல்ல நேரம் பார்த்தோ கெட்ட நேரம் பார்த்தோ உதவ வேண்டும் என்பதே கிடையாது. உதவி செய்ய வேண்டும் என்கிற மனம்தான் இங்கே முக்கியமானது. ஆக நாம் வளர்ந்த பிறகுதான் உதவி செய்வோம், நாம் நன்றாக இருக்கும்போதுதான் பிறருக்கு நல்லது செய்வோம் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நம்மிடம் இருப்பதை கொண்டு நல்லது செய்யலாம் என்பதை இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, இந்த அற்புதமான கதையை நீங்களும் கேட்டு ரசித்து பாருங்கள். மீண்டும் அழகிய ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி. நீங்கள் என் உறவுகள். நன்றி, வணக்கம்.